ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஒரு 7 to 8 நாளாக எந்த ஒரு வீடியோஸுமே போடலை. அது இல்லாமல் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்க்கு எதுக்குமே எங்களால் ரிப்ளைவும் பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கும் பப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டேஸாக வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. ஸோ மார்னிங்கு ஈவினிங் போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. அதனால நம்மளால் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்த ஃபியூ கிளிப்ஸ் வந்து உங்களோடைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 ஹாஸ்பிட்டல் இங்கே மாரண்டலே பார்த்தோம், அவனுக்கு எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்குற மலர் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் கிருஷ்ணகிரியில். அவர் டாக்டரை போய் பார்த்தோம். அவர் வந்து ஃபீவர் நிறைய இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து 100+100க்கு மேலேயே வந்துச்சு. அதனால் ஃபீவரும் நிறைய இருந்துச்சு. கோல்டு காஃப் எல்லாமே அதிகமாக இருந்ததுனால ஒரு இன்ஜெக்ஷன் 2 times போட்டுட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நெப்ளைசர் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ நர்ஸ் கிட்ட போய் பேசி நெப்ளைசர் வைக்க தான் போனோம். சரி, ஃபர்ஸ்ட் நெப்ளைசர் வச்சுக்கலாம், ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் உட்கார மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெப்ளைசர் வைக்க தான் போனோம். அதுவும் அது அவர் கையில் வாங்கக்கூட இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த உள்ளே போனாவே வெளியே போகலான்னு சொல்லி கை காமிச்சிட்டு அழுந்துகிட்டே இருந்தார். ஒரு வழியாக செல்லை கொடுத்து நர்ஸ் வச்சு செல்லை கொடுத்து நெப்ளைசரை வச்சுக்க சொல்லி கையில் கொடுத்தோம். ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தோம். இருந்தாலுமே ஒரு டைம் அவராக எடுத்து வச்சுக்குவார், ஒரு டைம் தள்ளி விட்டுருவார். அப்படியே கொஞ்சமாக வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்தால் போதும்னு எங்களுக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ அட்டகாசம், பிடிக்கவே முடியல. அப்புறம் வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட போனோம். அந்த இன்ஜெக்ஷன் ரூம் அதுக்கு முன்னாடினாலே ஒரு டைம் போட்டனால அந்த ரூம் பார்த்தோன்னே அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஸோ இன்ஜெக்ஷன் தான் போட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் பப்பு வந்து நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரே அழுகை, தேம்பி கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால். அவ்வளோ ஒரு அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க டேடி எதேதோ சொல்லி இன்ஜெக்ஷன் போட ஒரு வழியாக கூப்பிட்டு போய் மெதுவாக அழுத்தி பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஒரு வழியாக பப்புக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பப்புமா தம்ஸ் அப், பப்புமா தம்ஸ் அப், பப்பு தம்ஸ் அப். அவன் வெரி ஒஸ்ட் மூடில் இருக்கான்.